ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ருசியான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான சட்னி, 5 மினிட்ஸில் நம்ம வந்து செஞ்சிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் பட் சூப்பரான டேஸ்ட்டில் சிம்பிளான ஒரு கார சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஹீட் ஆனோன்னே நல்லெண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே கார சட்னி, வெங்காய சட்னிக்கெலாம் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்கிறப்ப அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் செம்ம சூப்பராக இருக்கும். எப்போவுமே கார சட்னி செய்கிறப்பெல்லாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனோன்னே நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்து பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நான் அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரௌன் கலரில் வந்து வதங்கணும். அதுக்கு நடுப்புறையே வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுவோம். பட் வெங்காயம் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஆற வச்சே சட்னி அரைக்கணும். ப்ரௌனாக மாறாமல் நம்ம சட்னி அரைச்சிட்டோன்னா அது மாதிரி பச்சை வாசனையோடு நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் வந்து கொஞ்சம் ஸ்லைட் பிங்கிஷ் கலருக்கு வந்து மாறினோன்னே நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல எல்லாருமே அதிகமாக தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போவே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும். அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த சட்னிக்கு வந்து சால்ட் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்போவும் சேர்க்குறத விட. ஏன்னா ரொம்ப சால்ட் சேர்த்துட்டிங்கன்னா டோட்டல் சட்னியோட டேஸ்ட்டும் வந்து கெட்டு போயிடும். இப்போ வந்து நான் தக்காளி வந்து சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி மீடியம் சைஸாக 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 7-8 பல் வந்து பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவப்பு மிளகா இல்லை பச்சை மிளகாய் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். வதங்க தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு வந்து நான் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் பொடி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஏற்றவோ குறைக்கவோ வந்து பார்த்துக்கோங்க. மிளகாய் பொடி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வச்சு வதக்கக்கூடாது. 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து கூல் டவுன் ஆக்கிடுங்க. ஏன்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஹீட்டோடையே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா மிக்சிலேருந்து செதறிடும். ரெண்டாவது டேஸ்ட்டும் வந்து கெட்டுரும். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணி, வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இந்த மாதிரி நல்லா மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சைமல்டேனியஸாக பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆவி பறக்க இட்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆவி பறக்கிற இட்லியும் அதுக்கு மேட்சிங்கான சூப்பராக காரசாரமான கார சட்னியும் தான். செம்ம சூப்பரான காம்போ. பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் செய்யலாம்.
ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் நல்லெண்ணெயும் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றி கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக நம்ம சாய்ஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.